முதல்ல இந்த டுட்டோரியல் எப்படி அந்த ஒர்க்கை பண்ணணும், அதில் வந்து உங்களுக்கு ஜாப் எத்தனை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அப்படிம்பாங்க. அவங்க வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணல. நீங்கள் கனடா ஐபியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோ பிளாகிங் எப்படி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து ChatGPT மூலிமா ஜென்ரேட் பண்ணி ஆட்டோ பிளாகிங் இல்லைங்க. ஹலோ, வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் மார்க்கெட்டிங் டே 8. ஓகேங்களா. ஸோ நேற்று வரைக்கும் நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நேற்று உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃப்லியேட் மார்க்கெட்டிங் வீடியோ, அதாவது பார்த்திங்கன்னா அப்டேட் ப்ராடக்ட் வீடியோ எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் ப்ரௌசர் வந்து அக்சஸ் பண்ணுறது, அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ப்ராக்ஸி வச்சு யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 8. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கான இதுக்கான ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 days வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்ஸி பை பண்ணுறது, அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days போயிடுச்சு. ஸோ மற்ற ஒரு 6 days இந்த 1 weekல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் அப்டேட் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000 வியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1200 வியூஸ் வருது, இதுக்கு 1200 1000 வியூஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்துட்டுருக்கு, நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து டிக்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் நான் வந்து நாளையிலேருந்து மறுபடியும் வந்து டிக்டாக் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். டெய்லி அதுலேயும் ஒரு 10 வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் அந்த ஒர்க் இந்த இன்ஸ்டாகிராமில் மட்டும் எனக்கு இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா எல்லா சோஷியல் மீடியாலையுமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்ன பண்ணுறோமோ அதில் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் வந்து போட போகிறேன். 1 weekல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹையர் எண்ட் ப்ராடக்ட், அதாவது பார்த்திங்கன்னா ஹையர் ப்ரைஸ் ப்ராடக்ட் எடுத்து நம்ம ப்ரமோட் பண்ணுறப்ப இந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா $299. ஸோ இது மூலிமா நமக்கு கிடச்சிருக்க கமிஷன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா $9 கிடச்சிருக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $10 $20 ப்ராடக்ட்டில் நீங்கள் எடுத்து ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து கமிஷன் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்ல ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்து ப்ரமோட் பண்ணலாம். நான் அதையும் வந்து இனிமேட்டு ப்ரமோட் பண்ணால் தான் இருக்கேன். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 10 வீடியோ, அதுக்கு ஒரு 10 வீடியோ, ஓகேங்களா. ஹை வேல்யூ ப்ராடக்ட்டுக்கு ஒரு 10 வீடியோ போட்டுடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோ வேல்யூ ப்ராடக்ட்டுக்கு ஒரு 10 வீடியோ போட்டுடலாம். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் கிளிக்ஸ் அதிகமாக வந்தாலும் நமக்கு சேல்ஸ் ஆகிற பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். பட் நம்மளோட கமிஷன் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் லோ ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்ஸ் அதிகமாக வந்தாலும் சேல்ஸ் உங்களுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எப்பயுமே போட்டுக்கணும். இப்போ இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகிற, அதாவது பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரைஸ் இருக்கிற ப்ராடக்ட் எடுத்து நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமேட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம டே 8 இருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 92 இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 92 days வந்து நம்ம இன்னும் ட்ராவல் ஆகணும். ஸோ 92 days வந்து நம்ம இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமாக இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா ஒர்க்குமே நான் ரெகுலராக இன்றைக்கி என்ன பண்ணணுமோ அதை நான் டெய்லியுமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சோஷியல் மீடியாவிலையும் எனக்கு வியூஸ் கிடைக்கும். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் கிடச்சிருச்சு, ஓகேங்களா. இப்போ நம்ம அப்டேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணால் என்னென்னலாம் பண்ணால் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டால் எவ்வளோ கிடைக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டிட்டேன். அதேமாதிரி பின்ட்ரெஸ்ட்டில், அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா டம்ளரில் போட்டிருக்கேன், ட்விட்டரில் போட்டிருக்கேன், யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து ஒரு 10 வீடியோ தான் போட்டிருக்கேன். பட் நான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து இதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கொண்டு போகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days முன்னாடியே இந்த சேல்ஸ் ஆகிடுச்சு. பட் இதுக்கான எவ்வளோ கமிஷன் வரும் இப்போ நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஆர்டர் டேட் என்றைக்குன்னு வந்துடும். பட் இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ டெலிவர் பண்ணுறாங்களோ, எப்போ வந்து ஷிப் பண்ணுறாங்களோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த கமிஷன் ரேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். 3 days இல்லைனா 4 days வந்து வெயிட் பண்ணணும். நான் இது வந்து எல்லா வீடியோலையுமே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சேல்ஸ் ஆச்சுனாலும் நமக்கு இதில் வந்து கமிஷன் வந்து காட்டாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சாலிடேட் சம்மரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா $9 இப்போ சேல்ஸ் ஆயிருக்கா. இதுக்கான கமிஷன் பார்த்திங்கன்னா $9. ஸோ அந்த $9 வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து காட்டிடும். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து எந்த ப்ராடக்ட் நமக்கு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏர்னிங் ரிப்போர்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டில் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எனக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். ஆர்டர்ட் ஐட்டம் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ த்ரெட்மில் இருக்கு இல்லைங்களா, ஸோ த்ரெட்மில் வித் ஹோம் ஃபோல்டபுள் த்ரெட்மில் அது வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா $300 வருது. ஸோ அதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா $9 கமிஷன் கிடைக்கிது. அதாவது அவங்களுக்கு இப்போ இந்த $299 வந்து பார்த்திங்கன்னா $10 வந்து செலவு பண்ணுறாங்க இதுக்காக. ஸோ எனக்கு வந்து இது ப்ராஃபிட் தான். ஓகேங்களா. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீட் கொண்டு வரோம் அப்படின்னா நமக்கு ஒரு $2 $1 கிடைக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ்லேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $9 கிடச்சிருச்சு. ஸோ போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, அடுத்த சேல்ஸ் எப்போ ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $9, அதாவது பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு $9. ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் கிளிக் ஆகிருக்கு, ஆர்டர் ஆகிருக்கு, இல்லை இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஏதாச்சும் கிளிக் ஆகி ஆர்டர் ஆகிருக்கு, யாரோ சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2-3 நாள் நமக்கு வந்து கிளியர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிரும், 4 நாள் கூட ஆயிரும் இது அப்டேட் ஆகிறதுக்கு. பட் எத்தனை வியூஸ் வருது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லிடுவாங்க. மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து 20ஆம் தேதி சேல்ஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 52 கிளிக்ஸ் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அன்றைக்கி சேல்ஸ் ஆகிருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் வந்து 21ஆம் தேதி ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமேல் 22ஆம் தேதி அதுக்கான கமிஷன் ரேட் என்னவோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ நம்மளோட டிராஃபிக் சோர்ஸ்லாம் நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே ரெகுலராக இந்த மாதிரி நான் நேற்று எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு டிசைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறது உங்களுக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதுக்காக டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன சோஷியல் மீடியா நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேல் பார்த்திங்கன்னா ரெடிட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு குவாரா எப்படி க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ குவாரா க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் வந்து நீங்கள் போடலாம், பப்ளிக்காக வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அதாவது க்ரியேட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கே போயிட்டு நம்மளோட ப்ராடக்ட் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ப்ரமோட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ஸோ இந்த டைட்டில் நம்ம அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் தான் நம்ம போட்டுட்டுருக்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து டைட்டிலுக்கு வந்து குவாராக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் அடிச்சுட்டு இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அபோட்டில் இருக்கும். ஸோ இதை எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே கொஞ்சம் படித்து பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஏன்னா இப்படியே கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுனா லீடு வந்து ஜென்ரேட் ஆகாது. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வாட்டர் பம்ப் வித் கண்ட்ரோலர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளோட லிங்க்கை வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வாட்டர் பம்ப் அப்படின்னு இருக்குன்னா இங்கே AA இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அப்லேட் லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் என்னோடய அப்லேட் லிங்க். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து போயிட்டு இப்போ வாட்டர் பம்ப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிங்க்கை கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரு அடிச்சுட்டு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிங்க் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அப்படி நீங்கள் லிங்க்கை கொடுக்குறப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட இதை வந்து அப்படியே எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ போஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட என்ன சொல்கிறதுனா உங்களோட அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து இதில் வந்து போஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். இதில் போய் பாருங்கள். ஏன்னா இதில் தான் நான் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப இது வந்து நம்மளோட ட்ரைனிங் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ண ஒரு சேனல். ஓகேங்களா. ஸோ அதனால் இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களோட இது என்னான்னு தெரியும். ஸோ இதில் வந்து ப்ரொஃபைலில் போய் பாருங்கள். ஸோ ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து தெரியும். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நீங்கள் இப்போ வந்து நம்ம போட்ட போஸ்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜ்லாம் அதில் என்ன இருக்குதோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறப்ப 10 ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறப்ப இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த 10 ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் பம்புன்னு கிளிக் பண்ணால் இந்த வாட்டர் பம்புன்னு கிளிக் பண்ணால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமேசான் அப்டேட் லிங்க்கு வந்து போகும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இன்டர்லிங்க் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம மெயின் கீவேர்டு என்னவோ அதுக்கான இன்டர்லிங்க் கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கிறப்ப வாட்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறப்ப ஸோ இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதையே வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா DC வாட்டர் பம்ப் வித் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போயிட்டு
இங்கே போஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் இருக்கும். ஸோ போஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் பெஸ்ட் வாட்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் அடிச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹியர் இஸ் த பெஸ்ட் பம்ப், here is the best pump, I suggest to you all அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் நம்மளோட டைட்டில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது டைட்டில் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினரியே கொடுக்கலாம். ஏன் கேட்டிங்க அப்படின்னா குவாராவை பொறுத்த வரைக்கும் எப்படி சர்ச் பண்ணி பார்ப்பாங்கன்னா எது வந்து பெஸ்ட்டு வாட்டர் பம்ப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. எது வந்து இப்போ நாமளே வந்து கூகுளில் போய்ட்டு எதை வச்சு ஒன்று சர்ச் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், வாட் இஸ் பெஸ்ட் டூல் ஃபார் கிரியேட்டிங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா கண்டிப்பாக குவாரா வந்து வரும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இங்கே கொடுக்குறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினரியாக கொடுக்கணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா H1 டேக்கு மாற்றிடுங்க. ஏன்னா H1 டேக் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜின் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த கீவேர்டுக்கு வந்து இந்த இதை வந்து யாராச்சும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த பெஸ்ட் வாட்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாரா லிங்க் வந்து வருதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாராவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் டிஸ்கஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் விச் பிராண்ட் ஆஃப் த வாட்டர் பம்ப் மோட்டர் இஸ் பெஸ்ட் சூட்டட் டு டொமஸ்டிக் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மூணு ஆன்சர் 7 இயர்ஸ் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்ன 1-2 தான் ஆகுது, 1-2 கிளிக்ஸ் தான் வருது அப்படின்ட்டு நம்ம வந்து இதில் போஸ்ட் போடாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் குவாரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நெட்வொர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் நாளையிலேருந்து குவாரா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். குவாராவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஒரு கொஸ்டினரியாக வந்து நம்ம வந்து மேலே டைட்டில் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு க்ரியேட் போஸ்ட் கொடுக்குறோம். ஸோ உங்களோட பேஜ் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாமே கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. லிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் லிங்க்ஸ் கொடுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வெறும் amazon.com மட்டும் போயிருங்க. amazon.com மட்டும் போயிட்டு உங்களோட கெட் லிங்க் இருக்கு இல்லையா இங்கே. ஸோ இந்த கெட் லிங்க் கொடுத்துருங்க. கெட் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த amazon.com-ஓட ஹோல் இது ஓகேங்களா ஹோல் வெப்சைட் இந்த லிங்க் மூலயமா எந்த ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஸோ பர்டிகுலர் ப்ராடக்ட் கிடையாது, எந்த ப்ராடக்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் யுவர் செல்ஃப்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் த பெஸ்ட் சைட் டு ஆர்டர் இன் அமேசான் வித் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ கிளிக் ஹியர் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்மளோட லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருங்க. ஓகேங்க. கிளிக் ஹியர் அந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துடணும். ஸோ அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்மளோட லிங்க்கை கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல யாராச்சும் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெயின் பேஜுக்கு வந்து போகும். அதை போல்ட் பண்ணிடலாம். முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் அன் அமேசான் அஃபிலியேட் I will give certain commission for those products அப்படிங்கிற டிக்ளரேஷன் கண்டிப்பாக கொடுத்துடணும். இல்லைன்னா அமேசான் வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து வெரிஃபை பண்ணாது. கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இது வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ ப்ரொஃபைலில் நம்ம லிங்க் கொடுக்குறதுக்கு இது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் kit.co-ல வந்து உங்களோட லிங்க் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த லிங்க்கை வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போய் வாங்குவாங்க அப்படிங்கிறப்ப அதுலேயும் வந்து கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா kit.com தான் கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி குவாரா எல்லா இடத்துலையுமே நான் என்ன பண்ணுறேன்னா எங்கள்கிட்ட இப்போ வெப்சைட் இல்லை அப்படிங்கிறப்ப நான் வந்து kit.com கொடுப்பேன். நான் வெப்சைட் வாங்கி கூட பண்ணலாம். பட் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நான் அதையும் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா இப்போ நான் வந்து வெப்சைட் வாங்கிட்டு அதை உங்களுக்கு க்ரியேட் பண்ண கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2-3 நாள் ஆகிடும். ஏன்னா இப்போ நான் எப்படி வெப்சைட் பை பண்ணுறது, எப்படி ஹோஸ்டிங் பண்ணுறது, எப்படி வேர்ட்ப்ரெஸ் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி தீம்ஸ் ஆட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். 100 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேல வந்து இதுலேயே வந்து SEOலாம் நடக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் போடுற போஸ்ட்டு கூட கண்டிப்பாக ரேங்க் ஆகும், ரெடிட்டில் போடுறது ரேங்க் ஆகும். அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா டம்ப்ளரில் போடுறோம், ஃப்ரீ பிளாகரில் போடுறோம், ஃப்ரீ வேர்ட்ப்ரெஸில் போடுறோம். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். உங்களோட மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எல்லாமே நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்குவேன். எப்போல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுமோ அப்போல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டே 1 வந்து நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்.
டிக்டாக் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது 2 நெட்வொர்க்கில் தான் நான் ஆரம்பித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2 நாள் போயிடுச்சு. அப்புறம் அடுத்த 6 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் இது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேலுக்கு யூடியூப்பில் கொஞ்சோண்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டம்ளரில் போஸ்ட் போட்டிருக்கேன், ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட லிங்க்கை வந்து எங்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ண முடியுமோ, எந்தெந்த நெட்வொர்க்லலாம் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே டாப் மோஸ்ட் நெட்வொர்க். ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து பீப்புள்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளோட லிங்க்கை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா நெட்வொர்க்லையும் நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏதோ ஒரு வகையில் நம்மளோட இது வந்து ரேங்கிங் ஆகி நமக்கு வந்து சேல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு நாளாக வந்து பார்த்திங்கன்னா 2 நெட்வொர்க்காக ஒரு நெட்வொர்க்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நாளையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடிட்டில் இருந்து ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குவாராவில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன போஸ்ட் போடுறேனோ அந்த ப்ராடக்ட்டோட போஸ்ட்டு இதுலேயும் நான் வந்து போட போகிறேன். இப்போ நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த லிங்க்கு கூட நம்ம இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதிலேயே கூட வியூ பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு அதை பிடிச்சிருந்துச்சுன்னா அதுலேருந்து வாங்கிக்குவாங்க. அப்படி இல்லை நான் வந்து யூடியூப்பில் போகிறேன் அப்படின்னா யூடியூப்பில் போட்டுக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே பயோ லிங்க் நம்ம கொடுக்குறது kit.co கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா அது ஃப்ரீ தான். நீங்கள் நிறைய கிட்ஸ் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும், கிச்சன்ஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் தனியாக ஒரு கிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல ஹோம் அசசரிஸ் தனியாக ஒரு கிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிஷினரிஸ் ஏதாச்சும் இருக்குது, இல்லைனா ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு கிட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் தனியாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக கிட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எத்தனை வேணாலும் நீங்கள் ப்ராடக்ட் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது kit.coவில். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரெடிட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு குவாரா புரிஞ்சிருக்கும். ஸோ குவாரா முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்ததில் நீங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ப்ராக்ஸி போட்டு எப்படியுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து ரெடிட் எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெடிட்லேயும் நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் போஸ்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பேன் ஆகிடும். ஏன்னா இப்போ வந்து புது அக்கௌண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் USIP ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து பேன் ஆகிடும். நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வச்சுருக்க ஜிமெயில் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்படி பண்ணுனா நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலாம். இதை தான் வந்து நான் வந்து அதுலேயும் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் a கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி நேம் கொடுத்துருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏசான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அந்த நேம் அவைலபிளாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி எனக்கு வந்து யூசர் நேம் தான். ஓகேங்களா. ஏசான் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ப்ரோமோட்டிங் அமேசான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனர் ஆட் பண்ணிக்கோங்க, ஐகான் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும். நம்ம வந்து இப்போ அமேசான் டைப் பண்ணி பார்க்கலாம் இருக்கான்ட்டு. இல்லை. ஸோ பை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து போய் பாருங்கள். உங்களோட நீங்கள் ப்ரமோட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து என்னென்ன இப்போ ஃபேஷன்ஸ் இருக்கா, ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு 3 டாபிக் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுட் அண்ட் ட்ரிங்க்கில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா அதுலேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு 3 டாபிக் மட்டும் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இது வந்து பப்ளிக்கில் கொடுத்துட்டு க்ரியேட் கம்யூனிட்டின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் போடுற போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து பேன் ஆகாது. பட் இருந்தாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் போட ஆரம்பிங்க. ஸோ க்ரியேட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ரியேட் போஸ்ட் கொடுத்துட்டு டைட்டில் கொடுத்துட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இப்போ இமேஜ் இருக்குன்னா வச்சுங்களேன், இமேஜ் URL கொடுக்கலாம். அதில் சரிங்களா. இமேஜ் ஆன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கேட்கும். ஸோ ஆட் டேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே வீடியோ வந்து உங்களோட வீடியோ வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்களோட வீடியோ வந்து இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்கிங் ஆகும். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி குவாராவில் போஸ்ட் போட்டோமோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து உங்களோட கம்யூனிட்டி. ஓகேங்களா. இது வந்து உங்களோட கம்யூனிட்டி. ஸோ இதில் வந்து நீங்கள் செட் பண்ணுறது தான் எல்லாமே ரூல்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பப்ளிக்கில் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ரேங்கிங் ஆகும். ஸோ ரெடிட் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அதில் போஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேன் ஆகிடும். கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா கம்யூனிட்டி ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இதிலே சர்ச் பண்ணி பாருங்கள். அமேசான் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் போஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஸோ கம்யூனிட்டிஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். அமேசான் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இதில் 28,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஹாட் அமேசான் டிஸ்கவுண்ட்ஸ்னு இருக்குது. அமேசான் ஃப்ரீ பேஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். இந்த இதெல்லாம் போய் பாருங்கள். 28,000 அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களோட போஸ்ட் நீங்கள் போட உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க. ஓகேங்களா.
ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க பாருங்கள் அப்டேட் லிங்க் ப்ரோமோ கோடோட போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ராடக்ட்லாம் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அமேசான் ப்ராடக்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா சேவ் 200. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் போஸ்ட் தான் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ இந்த கம்யூனிட்டியே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் கம்யூனிட்டி தான். நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்பே அது வந்து பப்ளிக்லேருந்து ப்ரைவேட்டில் இருந்துச்சுன்னா பப்ளிக்கில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடிட்லேயும் குவாராலையும் வந்து போஸ்ட் போட போகிறோம். குவாராவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ இதில் இப்படி இருக்கும். ஸோ ஆஸ்க்கு ஆன்சர் அதுக்கப்புறமே போஸ்ட்னு இருக்கும். போஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போடுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து விச் இஸ் பெஸ்ட் வாட்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ரீசெண்ட்லி என்ன வச்சுருக்கான்னு பாருங்கள். ஸோ அதையும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஆல் டைம் பர் ஹவர் பர் மந்த் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் பர் மந்த் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ இதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இங்கே யாருமே கேட்கல அப்படின்னா ஸோ இப்போ ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நிறையா வரலாம், ஓகேங்களா. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாஸ்ட் மந்த் போய் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இதுக்கு ஒன்றும் ஆன்சர் பண்ணாமல் இருக்காங்க, இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேன்ஸ் அண்ட் குக்கர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் போய் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். இதுலேயும் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ நமக்கு எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகமாக வருதோ அந்த இடத்த மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்ட்டு இது எல்லாமே நீங்கள் விட்டுறக்கூடாது. ரெடிட்டு அப்புறமேல இதெல்லாம் குவாரெல்லாம் விடக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எல்லா அக்கௌண்ட்டும் முதல்ல க்ரியேட் பண்ணி வைங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணி வைங்க. லோகோ கொடுத்து கரெக்டாக பயோ கொடுத்து அதில் வந்து லிங்க் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே கொடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து முதல்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி நம்மளுக்கு வந்து ஒர்க் லோடு வந்து கம்மியாகும். நான் சொல்ல நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறப்ப நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டிராஃபிக் சோர்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. டிக்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட்லேயும் வந்திருக்கு. நான் ஒன்றும் பின்ட்ரெஸ்ட் லாகின் பண்ணல. பின்ட்ரெஸ்ட்லேயும் ஓரளவுக்கு வந்திருக்கு. 200 பேரோ 300 பேரோ என்னமோ வந்து டிராஃபிக் அதில் வந்திருக்கு. அப்புறம் டிக்டாக் வந்து ஆல்ரெடி இருந்த அதே தான் இருக்குது. ஒரு 600 வியூஸ் பக்கமாக தான் இருக்குது. ஒரு 200 வியூஸ் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சொன்ன மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் அப்டேட்டில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப நம்மளோட ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சேல்ஸ் பார்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஒரு சேல்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஒரு எதுவுமே இல்லை அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பண்ணுற ஒர்க்கை பண்ணிக்கிட்டே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ண முடியும், இன்னும் நம்ம எப்படி ரிசர்ச் பண்ணலாம், ப்ராடக்ட்டை எப்படி பீப்புள்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம் அந்த ப்ராடக்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் யோசிக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரெகுலர் ஒர்க் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ரெகுலர் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து சக்ஸஸ் ரேட் கொண்டு வர முடியும். ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 days ஜேர்னியில் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் ப்ரூஃபும் காட்டிட்டேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமேலு நான் டெய்லி நான் என்னென்ன பண்ணுறேன், இதுக்கப்புறம் எத்தனை சேல்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 daysலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு சேல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு சக்ஸஸ் தான், ஓகேங்களா. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜேர்னி வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இனிமேட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இன்னமும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணணும், இன்னும் வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்லிக்கிட்டே தான் வரேன். ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து புது அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த அப்டேட் கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து குவாராவை பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடிட்டை பற்றி சொல்லியிருக்கேன். ரெடிட்டில் போஸ்ட் போட்டால் பேன் ஆகிடும். பட் நம்மளோட கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணி பப்ளிக்கில் கொடுத்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கீவேர்டு வந்து ரேங்கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டம்ளரில் போஸ்ட் போடுங்க. டம்ளர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா முதல்ல அந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிற டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும்.
ஃபஸ்ட்டு டே 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு செட் பண்ணுறதுக்கு இதுக்கே உங்களுக்கு வந்து 2-3 நாள் ஆகிடும். ஸோ எனக்கும் அப்படி தான் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ எனக்கும் அப்படி தான் ஆச்சு. ஸோ அதனால் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த அக்கௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Pinterest அக்கௌண்ட் மட்டும்தான் இருந்தது. மற்ற எல்லா அக்கௌண்ட்டுமே வந்து புதுசாக தான் க்ரியேட் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி Pinterest அக்கௌண்ட்டில் நான் நிறையா போஸ்ட் போட்டதுனால அது அப்படியே இருந்ததுனால நான் அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் அதில் கம்பேர் பண்ணுறப்ப நான் புதுசாக ஆரம்பித்த Instagram அக்கௌண்ட்டில், அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில், ஸோ அதுக்கப்புறமேல டம்ளரில், ட்விட்டரில் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா க்ரோ ஆகிறது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வியூஸ் 20 வியூஸ் வந்தால் கூட நமக்கு அதை கொண்டு வரது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வியூஸ் ஒரு கிளிக்கை வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பார்க்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் அதையும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்கோம். ஏன்னா ரெகுலர் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கார்ட் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து நிறைய பேசிக்கோங்க. குரூப்பில் நிறைய பேர் பேசுங்க. அப்போ தான் பேச தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏன்னா நல்ல ஒரு ரிசோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கார்டில். நீங்கள் எல்லாமே 1-to-1 வந்து நிறைய பேசிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டவுட்டை நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டிஸ்கார்ட் குரூப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.